Hello students, previous வீடியோவில் பார்த்தோன்னா RLC சீரீஸ் சர்க்யூட்டில் என்ன ஒரு கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷன் எப்போ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா பை மேக்கிங் த இமேஜினரி பார்ட் ஆஃப் இம்பிடன்ஸ் அஸ் ஜீரோ. எப்படின்னா Z is equal to R plus J XL minus XC. இதை வந்து இதை வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் அதுதான் வந்து என்னது ரெசனன்ஸ் கண்டிஷன். இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது. சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா RLC parallel circuit. ஓகே, ரெசனன்ஸ் கண்டிஷன் அக்கர்ஸ் when the imaginary part of admittance as ஜீரோ. அது என்ன அட்மிட்டன்ஸ் அப்படின்னா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். அட்மிட்டன்ஸ்னால் இட் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ். அதாவது y is equal to 1 by z. zனானது இம்பிடன்ஸ். ஓகே, parallel RLC circuit. இப்போ நம்ம parallel இது வரைக்கும் பார்த்தது ப்ரீவியஸ் வீடியோவில் சீரியஸ் ரெசோனன்ஸ், இது வந்து பேரலல் ரெசோனன்ஸ். இங்கே ஆர்எல்சி இது எல்லாமே பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம், இங்கே வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அஸ் பர் ஓம்ஸ்லா V is equal to I into Z. இங்கே இசட்டோட வேல்யூ, இம்பிடன்ஸ் இசட்டோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா, இங்கே வந்து ஆர், இங்கே JXL, இங்கே மைனஸ் JXC. இது எல்லாமே எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம், ஏன்னா R1 + R2 அந்த கான்செப்டில். பட் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தால் R பேரல் வித் JXL பேரல் வித் மைனஸ் JXC, அதாவது இந்த கெப்பாசிட்டன்ஸ் தான் இங்கே எழுத முடியும். ஸோ இப்படி எழுதியிருக்கும். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒமேகான்னு எழுதும்போது எக்ஸ்எல்னா ஒமேகா எல், எக்ஸினா 1/ωc இப்படி எழுதியிருக்கும். இந்த மாதிரி சால்வ் பண்ணோம்னா வந்து கரெக்டு தான், பட் வந்து இட்ஸ் நாட் எ ஸ்மார்ட் வே. இது வந்து சீக்கிரம் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போயிடும். பட் கரெக்ட் ஆன்சர் வரும். இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ திஸ் பை சால்விங் திஸ் டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இட்ஸ் நாட் அட் ஆல் ப்ரிஃபரபிள். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோன்னா, இந்த இசட்டுக்கு பதிலாக ஒய்ன்றதை அட்மிட்டன்ஸை எடுக்கிறோம். ஓகே, அட்மிட்டன்ஸ்னால் என்ன ஆகும், இந்த இசட் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணலான்னா 1/yன்னு மாற்றும். அதாவது இங்கே பாருங்கள், y is equal to 1/z. இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா z is equal to 1/y. yன்றது அட்மிட்டன்ஸ். ஸோ இதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். z is equal to 1/y ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது வந்து 2 சப்ஸ்டியூட் 2 in 1 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது என்ன வரும், v is equal to I into zன்னு வராமல் டிவைடட் பை yன்னு வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம், என்ன வருது, I is equal to Vy. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதுவும் ஓம்ஸ்லா தான். ஓகேயா, ரைட். இது வரைக்கும் ஓம்ஸ்லா மட்டும்தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஒய்ன்றது எப்படி இதில் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னென்னா, சீரியஸ் சர்க்யூட்டாக இருக்கும்போது இந்த இம்படன்ஸ் ஃபுல்லாக அப்படியே என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். பட் பேரலாக இருக்கும்போது என்ன ஆகணும், இதை ஃபுல்லாக ஆட் பண்ணலாம். இது ஏன் இந்த அட்மிட்டன்ஸை ஃபுல்லாக ஈஸியாக ஆட் பண்ணலாம், ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, சீரீஸில் பார்த்தீங்கன்னா R ஈக்குவலண்ட் வந்து எப்படி வரும், R1 + R2 ப்ளஸ் அப் டு RN வரைக்கும் வரும். இதே இது வந்து இதுக்கு சீரியஸ் கனெக்ஷனுக்கு. இதே இது பேரலல் கனெக்ஷனாக இருந்தால் இது எப்படி வரும்னா 1/R ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 அப் டு ப்ளஸ் 1/RN வரைக்கும் வரும். ஸோ இந்த 1/R தான் இங்கே என்ன ஆயிருக்கு, 1/Z ஆகிருக்கு. ஸோ இந்த 1/Z வந்து இம்பிடன்ஸ்னு எழுதியிருக்கோம். அப்போ இங்கெல்லாம் இது ஒவ்வொன்றும் 1/R1 1/R2 இதெல்லாம் எப்படி எழுதுகிறோம், y1 ப்ளஸ் y2 ப்ளஸ் y3 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் y1 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரெசிப்ரோக்கல் ஆஃப் இம்பிடன்ஸ். ஸோ இதோட ரெசிப்ரோக்கல் 1/Z மாதிரி, இங்கே 1/R மாதிரி, இங்கே 1/Z. தேர்ஃபோர் இது எப்படி எழுதிட்டோம், y is equal to yr ப்ளஸ் yl ப்ளஸ் yc. இப்போ சொன்னோம் இல்லையா, 1/R ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2 இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுக்கு பார்த்தோன்னா இதோட ரெசிப்ரோக்கல் அது வந்து 1/R. இங்கே இது வந்து XL தான் அதோட இம்பிடன்ஸ். ஸோ இந்த இம்பிடன்ஸோட ரெசிப்ரோக்கல். அப்போ இங்கே JXLனால் இங்கே 1/JXL. அதே மாதிரி இங்கே மைனஸ் JXCனா இங்கே மைனஸ் 1/JXC. ஓகே, இங்கே மைனஸ், இந்த மைனஸ் வந்து இந்த மைனஸ் தான் இங்கே எழுதியிருக்கோம்.
பட் ஃபார்முலாவில் ப்ளஸ் தான் வரும். ஓகே, எனிவே இது ரெண்டுலையுமே டினாமினேட்டரில் இமேஜினரி பார்ட் இருக்குது, அதாவது இந்த ஜே இருக்குது. ஜே வந்து காமனாக எடுக்கிறோம். தேர்ஃபோர் என்ன ஆகுனா 1/r + 1/j இன்ட்டு 1/xl மைனஸ் 1/xe. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இது வரைக்கும் இந்த இமேஜினரி பார்ட்டை 0 ஆக்கினா தான் நம்ம வந்து ரிசனன்ஸ் கண்டிஷன் வந்து அப்டைன் பண்ண முடியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதியிருக்கோம். என்ன, இது எல்சிஎம் எடுத்திருக்கோம். எக்ஸி எக்ஸ்எல், இது இங்கே மேலே போகும்போது எக்ஸி மைனஸ் எக்ஸ்எல். ஸோ இதுதான் வந்து இம்பெடன்ஸ். இப்போ டு அச்சீவ் த ரிசனன்ஸ் கண்டிஷன் என்ன பண்ணணும்னா, imaginary part make imaginary part of admittance என்ன ஆக்கணும், admittance 0. ஸோ இதை வந்து 0 ஆக்கணும். அப்போ இதை வந்து 0 ஆக்கணும், 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ 0 ஆக்கிட்டோம்னா இங்கே என்ன இருக்கும், இந்த இமேஜினரி பார்ட் ஃபுல்லாக 0 ஆயிரும். அப்போ என்ன இருக்கும், y = 1/r மட்டும்தான் இந்த சர்க்கியூட்டில் இருக்கும். எப்போ, ரிசனன்ஸ் கண்டிஷனில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அப்போ இதிலேருந்து நம்ம ரிசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும், எந்த ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்ணால் இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னா அதுதான் இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். அதை டெரைவ் பண்ணால் மறுபடியும் பேரலல் ரிசோனன்ஸ்லையும் இதே ஈக்குவேஷன் தான் வரும். FR = 1/2π√LC. பேரலல் ரெசோனன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்லும் எக்ஸியும் இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் இந்த இமேஜினரி பார்ட் 0 ஆக்கணும்னா நியூமரேட்டர் 0 ஆக்கணும். நியூமரேட்டர் 0 ஆக்கினா எப்போ எக்ஸ்எல்லும் எக்ஸியும் 0 ஆகி இது ரெண்டும் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் 0 ஆயிடும். அப்போ இதுதான் சேம். இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது இது என்னாகும், (1/ωc = ωL). இதை நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து வந்துடும். இதுதான் என்னது, FRன்றது என்னது, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு யூனிட் வந்து ஹெட்ஸ் இல்லை சைக்கிள்ஸ் பெர் செகண்ட், CPS அப்படி கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகே, இதுக்கு குவாலிட்டி ஃபேக்டர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்குன்னா, இந்த ஃபார்முலா வந்து சீரியஸ் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பேரல் ரெசனன்ஸுக்கு மட்டும்தான் வேலிட். பேரல் ரெசனன்ஸ் RLC சர்க்கியூட். ஓகே, ரைட். அடுத்து இதில் கவனிங்க, YL அதை மட்டும் பார்த்தீங்கன்னா 1/XL, அதாவது JXL கூட வச்சுக்கலாம். பட் அது நமக்கு முக்கியம் இல்லை. YL இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பார்க்கும்போது YL இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு F. அப்போ YL எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். ஓகே, அப்போ YC இதுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F. இது வந்து YL இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு F. இங்கே YC பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறது தான். எப்படி XL XC ஈக்குவலாக இருந்தாலுமே YL YCயும் ஈக்குவல். தர்ஃபோர் இது தான் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் கண்டிஷன். ஓகே, இந்த பாயிண்டில் இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் ரெசனன்ட்டில் அப்படின்னா 1/R தான் இருக்கும். Y = 1/R. இங்கே X ஆக்சிஸ் தான் Y ஆக்சிஸ் தான் இந்த அட்மிட்டன்ஸ். ஸோ இங்கே என்ன வரும்னா 1/R. இந்த ஃப்ரீக்வன்சி தான் பார்த்தீங்கன்னா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இப்போ நார்மலாக I = VY. இது என்னது, இதுவும் ஓம்ஸ் லா தான், பட் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகேயா, ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆனால் அதனால் ஓவரால் Y எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இது என்னது, Y வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ பாருங்கள், இப்போ Y வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுது. Y டிக்ரீஸ் ஆனதுன்னா ஐயும் டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதே கிராஃப் தான் இங்கேயும் வரும். என்ன வரும்னா இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் Y இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே Y இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் அப்படியே ரிவர்ஸில் வரும். இதில் சீரியஸ் ரெசனன்ஸில் இங்கே வந்து I வந்து மேக்ஸிமம் போயிட்டு மினிமமாக வரும். இங்கே வந்து மினிமமாக வந்துட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வரும். ஓகே, ரைட். இதுதானது இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இது ரெசனன்ட் கரண்ட்.
இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போகிறோம். என்னென்னா derive the resonant frequency for the given circuit. இந்த சர்க்கியூட்டுக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். இது என்ன சர்க்கியூட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சர்க்கியூட்டில் இந்த மாடலில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். ஸோ வெரி வெரி கேர்ஃபுல்லாக இது வந்து லிசன் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இது வந்து ரெண்டுமே கம்பைண்டாக உள்ள ஒரு காம்பினேஷன். எப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து சீரீஸ் ஆர்எல்சியும் கிடையாது, பேரலல் ஆர்எல்சியும் கிடையாது, ஏன்னா இது ரெண்டும் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கு, இது சிங்கிளாக இருக்குது. இது ரெண்டும் பேரல் காம்பினேஷனாக இருக்குது. அதாவது ஆர்எல் இஸ் இன் பேரல் வித் கெப்பாசிட்டர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து நெய்தர் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் நார் பேரல் ஆர்எல்சி சர்க்கியூட். அப்போ இதுக்கு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமை கொடுத்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாமே நாட் வேலிடு. ஸோ இதுக்கும் எஃப்ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/2π√LC இதெல்லாம் போட்டால் அது வந்து மீனிங்லெஸ். ஓகே, அப்போ இதுக்கு வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். எப்படி டெரைவ் பண்ணணும்? ஸோ அந்த இம்படன்ஸோ அட்மிட்டன்ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இம்படன்ஸ் பார்ட், அதாவது இந்த இமேஜினரி பார்ட்டை வந்து ஜீரோ ஆக்கணும். ரியல் பார்ட் மட்டும்தான் இருக்கணும். அந்த இமேஜினரி பார்ட்டை ஜீரோவுக்கு கொண்டு வரும்போது அதுதான் வந்து அதில் கிடைக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இதில் பாருங்கள், நம்ம வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த கெப்பாசிட்டரும் இதுவும் பேரலாக இருக்குது. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோன்னா அட்மிட்டன்ஸை எடுத்துக்கிறோம். இது வந்து ஓவரால் அட்மிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு YC இது, அதுக்கப்புறம் இது பேரலல். புரியுதா? இப்போ RLC 3 பேரல் காம்பினேஷனில் இருந்தால் எல்லாமே அட்மிட்டன்ஸில் எடுப்போம். பட் இங்கே என்ன இருக்குது? 2 பேரலாக எடுத்திருக்கோம். ஒன்று வந்து கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கிறதுனால YC, இங்கே RL இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே இந்த ஆர்எல்குள்ளே தான் சீரீஸ் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே போகல. இப்போ ஓவராலாக இந்த பேரல் காம்பினேஷனை மட்டும்தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இப்போ இந்த Y இஸ் ஈக்குவல் டு இதோட இமேஜினரி பார்ட் என்ன வரும்னா, இது இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருக்கும். இதோட இம்பிடன்ஸ் YCனா 1/, இம்பிடன்ஸ் 1/, இம்பிடன்ஸ்னால் -jXC ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா 1/Z. இது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஓகே, ப்ளஸ் 1/ZRL. ஓகே, ZRLனா என்னது? R + jXL. புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க, கவனிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் செப்பரேட் பண்ணணும். ஸோ செப்பரேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதை எப்படி செப்பரேட் பண்ணுறது? இங்கே -j இருக்குது, இங்கே +j இருக்குது. ஸோ இந்த ஜே டேர்ம், அதாவது இந்த இமேஜினரி டேர்மை ஃபுல்லாக செப்பரேட் பண்ணி அந்த இதை வந்து நம்ம ஜீரோ ஆக்கணும். ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணால் அதில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, கவனிங்க, இந்த 1/JRXL இருக்குல்ல, இதை என்ன பண்ணலான்னா, கவனிங்க, 1 - jXC, இது வந்து இந்த பார்ட் அப்படியே எழுதிட்டோம், ப்ளஸ் 1/R + jXL இதோட காஞ்சுகேட்டால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். காஞ்சுகேட்னா என்னது? R + jXLனா R - jXL, அதே மாதிரி R - jXL. இந்த மாதிரி காஞ்சுகேட்டால் நம்ம நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது ரெண்டும் சேம்னால இதோட வேல்யூ மாறாது, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். பட் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது. சேம்னால இதோட வேல்யூ மாறாது, அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்னா 1 - jXC ப்ளஸ் 1 × R - jXC இந்த மாதிரி வரும். டினாமினேட்டரில் A + B × A - B என்ன வரும்? A + B × A - B வந்து பார்த்திங்கன்னா A² - B². பட் ஸோ இங்கே ஓகே எழுதலாம், R² -B². சாரி, -B² இருக்குது எப்படின்னா மைனஸ் எழுதிட்டோம். B² என்னது? JXL ஹோல் ஸ்கொயர். ஸோ JXL ஹோல் ஸ்கொயர். ஓகே, இந்த J² வேல்யூ
ஸ்கொயர் உள்ளே கொண்டு வந்தோன்னா ஜே ஸ்கொயரோட, அதாவது ஜேன்னா என்னது, இமேஜினரி டேர்ம், ஐ ஸ்கொயர் ஜே ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான். இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா -1. ஸோ இங்கே -1 வரும். ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து பார்த்தோம்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர், இப்படி தான் இந்த எக்ஸ்பிரஷன் வரும். அடுத்து பாருங்கள், இந்த -j நியூமரேட்டருக்கு போகும்போது +jயாக வரும். j/xc ப்ளஸ் r - jxc டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படி வரும்னா j/xc ப்ளஸ் இதை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படின்னா r/r ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் மைனஸ் j jxc டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். ஸோ இதில் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை செப்பரேட் பண்ணி எழுதுனா இது மட்டும்தான் ரியல் பார்ட், இது எல்லாமே இமேஜினரி பார்ட். therefore r/r ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் எப்படி எழுதுனா ப்ளஸ் ஜே வந்து காமனாக எடுத்தோன்னே 1/xc மைனஸ் xc டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் வரும். ப்ராப்ளம் இந்த மாடல்லேருந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வரும் எல்லா யூனிவர்சிட்டி எக்ஸாம்லையும். இப்போ கவனிங்க, r/r ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் இது வந்து ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். நம்ம என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட்டை 0 ஆக்கணும். அதுதான் வந்து ரெசோனன்ட் கண்டிஷன். ஸோ இதை வந்து நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். In order to achieve the resonant condition, the imaginary part of admittance should be equated to 0. அப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், 1/ இமேஜினரி பார்ட் இதை மட்டும் எடுக்கிறோம், 1/xc மைனஸ் xc டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா 1/xc இஸ் ஈக்குவல் டு xc டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் xc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். சாரி, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். இங்கே வந்து r - jxl வரும். ஓகே, எக்ஸ்எல். அப்போ இங்கேயும் எக்ஸ்எல், இங்கேயும் எக்ஸ்எல், நியூமரேட்டர் ஃபுல்லாக எக்ஸ்எல். ஸோ இது xc ஸ்கொயர் வராது. இதே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது xl இன்ட்டு xc. ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எழுதும்போது xlனா ωl, xcனா 1/ωc இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன வரும், ωl ஹோல் ஸ்கொயர். ஓகே, இங்கே ஒமேகாவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இதை எப்படி எழுதலாம், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ωl ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L/c. அதுக்கப்புறம் என்னென்னா ஒமேகா ஸ்கொயர் எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு L/c மைனஸ் ஆர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் நமக்கு என்ன, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி தான் வேணும். ஸோ இந்த ஒமேகாக்குள்ளே தான் அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது. இப்போ ஒமேகா ஸ்கொயர் இருக்கும்போது இங்கே என்ன ஆயிரும், இந்த எல் ஸ்கொயர் இங்கே போகும்போது டினாமினேட்டர் வரும். therefore L square C minus R square divided by L square. இப்போ ஒமேகா இது வந்து ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி ஆயிடுச்சு. therefore ஒமேகா ஆர்னு எழுதிட்டோம். இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும். அதுக்கு முன்னால் இதுவும் கேன்சல் ஆகும். ஸோ 1/LC மைனஸ் ஆர் ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். ஸோ இது வந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு எழுதும்போது 1/LC minus R square by L square. Therefore finally FR is equal to 1/2 pi square root of 1/LC minus R square by L square. இதுதான் என்னென்னா இந்த காம்பினேஷன் எது, RL சீரீஸ் வித் பேரலல், அதாவது நெய்தர் சீரீஸ் RLC நார் பேரலல் RLCக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி தான் இந்த ஃபார்முலா வரும். எது, ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா.
ஸோ இதை பேஸ் பண்ணிய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் இதை பேஸ் பண்ண ப்ராப்ளமும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தேங்க்யூ.